ஞாயிற்றுக்கிழமை நைட்டு சரியான இடி மின்னல் மழை. அக்காவும் வந்திருந்தாங்க. தூங்குறக்கே லேட் ஆயிடுச்சு. அதனால் மார்னிங் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். திங்கக்கிழமை காலைல எழுந்ததுமே ஒரு பக்கம் டீ போட்டு பாலை காய்ச்சிட்டு இட்லி தான் ஊற்றுனேன். அக்கா வந்து இங்கே தேங்காய்லாம் எடுத்து தேங்காய் சட்னி செஞ்சிட்ருக்காங்க. இட்லியும் நல்லா சாஃப்டாக சூப்பராக குஸ்பு இட்லி மாதிரி வந்துருந்துச்சு. இட்லி சுட்டு தேங்காய் சட்னி, சிக்கன் கிரேவி, கேசரி வச்சு சாப்பிட்டாச்சு. நைட்டு டின்னர் என்ன சாப்பிட்டோமோ அதே சேம் பிரேக்ஃபாஸ்ட். ஒரு 11 போல் கொய்யாப்பழம் குட்டீஸுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டு மதிய லஞ்சு வேலையை கையோடு ஆரம்பிச்சிட்டேன். சூடாக சாப்பாடு, கத்திரிக்காய் போட்டு சூப்பராக கம்மன்னு சாம்பார் வச்சு கோவக்காய் பொரித்தேன். நான் இந்த மெனு செஞ்சிட்ருக்கும் போதே அக்கா வந்து முட்டைக்கோஸில் நான் எண்ணெய்க்காய் போட்டு தரேன்னு காரமாக சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும்னு செஞ்சு கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு மாங்காய் எடுத்து நானும் வந்து ஜாம் மாதிரி குட்டீஸுகளுக்காக பண்ணியாச்சு. சாம்பாருக்கு இதெல்லாம் சூப்பரான காம்பினேஷன். குட்டீஸுகளுக்கெலாம் 3 பேத்துக்கும் பரிமாறி கொடுக்கவும் அதுக்கு சாப்பிட்டாங்க. நான் அந்த முட்டைக்கோஸில் வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டேன். டேஸ்ட் வேறு லெவல் இருந்துச்சு. சீக்கிரம் ரெசிபி போகிறேன். பை.